நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆர்டினோ ப்ரோக்ராமில் ஒரு சவுண்ட் ப்ராசஸர், அதாவது பேஸ்டபிள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் அதிலே பார்த்திங்கன்னா சரவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர். இது ரோம் செமிகண்டக்டர் இருக்குது. இதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா சரவுண்ட் ஃபங்க்ஷன் லோ மிட்டு ஹை 3 ஏரியாவில் நம்ம பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி சரவுண்ட் கெயின் பார்த்திங்கன்னா லோ மிட்டு ஹை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம அதில் எந்த நம்ம இது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த லோ ஃப்ரீக்குவன்சி, அதாவது லெஃப்ட் ரைட்டு மாறக்கூடிய சிக்னல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சரவுண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்லேயே உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். அதாவது 3D ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் சரவுண்டோடைய கெயின் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். லோ மிட்டு ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3 இதுலேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதோடைய பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டேட்டா செட்டில் இருக்குது. நம்ம ஆன்லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ப்ராசஸர் ஆன்லைன்லேயே ஈஸியாக நம்ம வாங்கிக்க முடியும். ரோம் செமிகண்டக்டரில் பார்த்திங்கன்னா டிஜிகி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நம்ம டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்பிள் கேட்டிங்கன்னா கூட கொடுக்குறாங்க. ஆனால் இது இந்தியாவில் மட்டும்தான் அவைலபிள் இல்லை, மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் கூட நம்ம வாங்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடையாதுங்க. அதர் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாகவே நம்ம பை பண்ணிக்க முடியும். இதில் டிஜிக்கியில் கூட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பீஸோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 தான் வருது. நம்ம இந்த பர்சனலாக ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம மேக் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் நம்ம ஓனாக கூட நம்மளுடைய சரவுண்ட் ப்ராசஸர் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும். இதோடைய கோடிங்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் கோடிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஐசிஸ் எல்லாம் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ கோடிங்ஸு இது தான் பார்த்திங்கன்னா இதோடைய ஆர்டினோடைய ப்ரோக்ராமு. இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ். இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் உங்களுடைய ஆர்டினோ ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே லைப்ரரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் இதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். நார்மலாக லைப்ரரி உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரி நீங்கள் ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆர்டினோவில் உள்ளே போனீங்கன்னா லைப்ரரிங்கிற ஃபங்க்ஷன் ஒண்டி போட்டுக்கலாம். இது அதோடைய ப்ரோக்ராமு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கம்ப்ளைட் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு எரரும் வரல அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு சக்ஸஸ் தான். ஃபஸ்ட்டு நான் கம்பைல் பண்ணி பார்த்துட்டு கீழே எந்த ஒரு எரரும் வரல, 10 கம்பைலிங் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோக்ராம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அப்லோடிங் ப்ரோக்ராம்னு வரும். அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும். நான் அப்லோடிங் நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோடிங் கம்ப்ளீட்டடுன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம ஆர்டினோ போர்டுக்கு தம்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐசியை வச்சு நம்ம எஸ்டிஏ கனெக்ஷன்ஸ் கொடுத்து நம்ம டிஸ்பிளேவையும் வச்சு நம்ம இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெறும் ப்ராசஸர் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. அதை நான் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறோம், அது எப்படி ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நம்ம ஆர்டினோ போர்டுக்கு தம்ப் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐசி BD3491FS இந்த ஐசி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ இல்லை. ஆர்டர் போட்டுட்டு இதோடைய ஆடியோவோட டெஸ்டிங் இன்னொரு தனி ஒரு வீடியோவை போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்லோட் பண்ணிவிட்டு டார்கெட் ஐசி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கெட்சை வச்சு நம்ம டெஸ்டிங்கோட பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேணால் இதோடைய சவுண்ட் டெஸ்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் எஸ்எஸ்எல் வால்யூம் கண்ட்ரோல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
நம்ம என்ன சோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிளில் வந்து பார்த்திங்கன்னா மெனு அந்த என்கோடர் சுவிட்ச் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து 10 கிலோஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்மளுக்கு வந்து கெயின் வந்து உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 10 கிலோஹெர்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஸோடைய ஃப்ரீக்வன்சி 100 ஹெர்ட்ஸில் மட்டும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த 100 ஹெர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து 14 வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெயின், நம்ம இன்புட் கெயின் வந்து நம்ம ஒவ்வொருலையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இன்புட் இருக்குது. 4 இன்புட்லேயும் வந்து இண்டிவிஜுவலாக இன்புட் 1ல் வந்து நீங்கள் ESP கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் வந்து எனக்கு இவ்வளோ கெயின் வேணும்னு வச்சுக்கலாம். இன்புட் 2ல் வந்துட்டு இருந்ததுன்னா கூட நம்ம இங்கே எவ்வளோ கெயின் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரௌண்ட் கெயின். இப்போ வந்து ஆஃபில் இருக்குது, நம்ம வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். லோனா லோ வச்சுக்கலாம், ஹை மிடில் லோ அப்படின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சரௌண்டோடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு அதோடைய கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது ஒரு ப்ராசஸர் தான். நல்லா ஸ்டீரியோ எனக்கு ஆம்பிளிஃபையர் வேணும், ஸ்டீரியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து பேஸ் ட்ரிபிளோட ஒரு நல்ல ஒரு கிளியரன்ஸ் வேணும், 3D சவுண்டோட வேணும் அப்படின்னா இந்த ஐசி வந்து உங்களுக்கு நல்லா ப்ரிஃபரபுளாக இருக்கும். அந்த ஐசிஸ் வந்து அவைலபிள் இல்லை. இப்போது வந்து ஐசி வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டிருக்கோம். ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இதை எடுத்து உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்டோடைய டெஸ்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.